விஷச்சாராய மரணம் குறித்து விசாரிக்க நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. உள்துறை செயலாளர் டிஜிபி நேரில் விசாரணை நடத்தி 2 நாட்களில் அறிக்கை அளிக்க ஆணை. விஷச்சாராயம் விற்பனை செய்த பெண் உட்பட 3 பேரை கைது செய்தது தனிப்படை போலீஸ். சாராயம் தயாரிக்க மெத்தனால் விநியோகித்தவரையும் கைது செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். நீட் வினாத்தாள் கசிவுகளை தடுப்பதில் பிரதமர் மோடி தோல்வியடைந்து விட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். பாஜக ஆளும் மாநிலங்கள் நீட் ஊழல் மையங்களாக திகழ்வதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டம். ரூபாய் நோட்டுகளை கொட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது உறுதியான நிலையிலும் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசு மறுப்பு. தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். கும்பகோணத்தில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. உதகை அருகே சுற்றுலா மையத்தில் புலி புகுந்ததால் பரபரப்பு. பாதுகாப்பு கருதி பைன் மரக்காடுகள் பகுதி தற்காலிகமாக மூடல். கோவையில் வருமான வரி பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி தொழிலதிபரிடம் 300 கோடி மோசடி செய்த 5 பேர் கைது. பல்வேறு வங்கி லாக்கர்களில் பதுக்கிய 726 சவரன் நகைகளும் மீட்பு. விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் விழுப்புரம், சேலம், புதுச்சேரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில், மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ள அவர், மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழித்திடவும், விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் கண்டுபிடிக்க வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விஷச்சாராயம் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு மாவட்ட ஆட்சியரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக தீர விசாரிக்கவும், உரிய மேல் நடவடிக்கை எடுக்கவும் வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு செய்து ஓரிரு நாட்களில் அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு இது நிகழ்ந்ததற்கான அனைத்து காரணிகளை கண்டறியவும், எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒருநபர் ஆணையம் அமைத்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் வழங்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 38 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இறந்தவர்களின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் உதயநிதி அவர்களிடம் தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பின்னர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் இருப்பு குறித்து அமைச்சர் உதயநிதி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவவேலு, கள்ளச்சாராய நிகழ்வை தாங்கள் நியாயப்படுத்தவில்லை என்றார். காவல்துறை அதிகாரிகள் மீது தவறு இருப்பதன் காரணமாகவே மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட போலீசார் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் ஏவவேலு, விஷச்சாராய விற்பனை தொடர்பாக சிபிசிஐடி ஐஜி அன்பு தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தால் தான் அது காவல்துறை தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இது சிபிசிஐடிக்கே ரெகுலர் போலீஸிலிருந்து சிபிசிஐடிக்கே மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை தொடங்கிவிட்டது. அதில் சிபிசிஐடியினுடைய ஐஜி அன்பவருடைய தலைமையில் 5 குழுக்களை போட்டு இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது, யாரெல்லாம் விற்பனை, இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத 5 குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாக கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஏவவேலு உறுதியளித்தார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் வினோத் சாந்தாராம் மேற்பார்வையில் கருணாபுரம் பகுதியில் விசாரணை தொடங்கியுள்ளது. சிபிசிஐடி விசாரணை அதிகாரி கோமதி, டிஎஸ்பி சசிதரன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஐஜி சார் அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 1000 போலீஸ் இருப்பாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்? இல்லை கள்ளக்குறிச்சி டவுன் ஃபுல்லாக போட்டிருக்கோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் மேடம் எஸ்பிஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சென்ட்ரல் ஜோன், வெஸ்ட் ஜோன் அண்ட் சவுத் ஜோன் வந்திருக்காங்க. இல்லை பாதுகாப்பு டவுன் முழுக்க பாதுகாப்பு போட்டிருக்கோம். நீட் முறைகேடுகள் மிகப்பெரிய ஊழல் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை தடுப்பதில் பிரதமர் மோடி தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என கூறியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் குறித்து டெல்லியில் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தனது இந்திய ஒற்றுமை யாத்திரையின் போது வினாத்தாள் கசிவு முறைகேடுகள் குறித்து இளைஞர்கள் புகார் அளித்ததாக தெரிவித்தார். அனைத்து அரசு அமைப்புகளையும் பாஜக மற்றும் RSS கைப்பற்றியுள்ளதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, நீட் முறைகேடு மூலம் கல்வியை மோடி அரசு செல்லாமல் ஆக்கிவிட்டதாக விமர்சித்தார். மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் நடந்த வியாபம் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக நீட் முறைகேடுகள் மாறியுள்ளதாகவும், நீட் ஊழலின் மையமாக பாஜக ஆளும் மாநிலங்கள் திகழ்வதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். Now we are seeing an expansion of the idea of Vyapam across the country. BJP states have had to deal with this. Uttar Pradesh has had to deal with this. Madhya Pradesh has been a center of this. Gujarat has been a center of this. And now they have expanded this idea to the rest of the country. This is extremely damaging to students, and it's happening because all our institutions have been captured. Our vice chancellors are placed not based on merit, but because they belong to a particular organization. And this organization and the BJP have penetrated our education system and destroyed it. உக்ரைன் ரஷ்யா போரையே பிரதமர் மோடி நிறுத்திவிட்டதாக பாஜகவினர் பேசியதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, போரையே நிறுத்திய பிரதமர் மோடியால் நீட் வினாத்தாள் கசிவுகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை அல்லது தடுத்து நிறுத்த பிரதமர் மோடி விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். நீட் முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்றும் அவர் கூறினார். कहा जा रहा था कि नरेंद्र मोदी जी ने यूक्रेन की लड़ाई रोक दी थी, मतलब एक ऑर्डर देके
जो रूस और यूक्रेन के बीच में लड़ाई चल रही थी उसको रोक दिया था, ब्रेक लगा दी थी। इजराइल और गाजा के बीच में जो लड़ाई चल रही थी उसको भी नरेंद्र मोदी जी ने रोक दिया था। मगर किसी ना किसी कारण जो हिंदुस्तान में पेपर लीक हो रहे हैं उसको नरेंद्र मोदी रोक नहीं पा रहे हैं या रोकना नहीं चाहते हैं। हाँ बिल्कुल, सिंपल क्वेश्चन, हाँ उठाएंगे, பார்லிமெண்ட் ஹவுஸ் में उठाएंगे। பிரதமர் மோடியின் கவனம் மக்களவை சபாநாயகர் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதிலேயே குறியாக இருப்பதாகவும், மோடியின் அரசு பலவீனமாக உள்ளதால் ஒன்றிய அரசு அமைதி காப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மோடி ஆட்சி வினாத்தாள் கசிவு ஆட்சியாகவே நடைபெறுவதாகவும், கடந்த 7 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட வினாத்தாள் கசிவுகள் நடைபெற்றதால் 2 கோடிக்கும் அதிகமான மாணவர்களின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிட்ட மாணவர் காங்கிரஸ் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நாடு முழுவதும் மாணவர் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. தலைநகர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரஸ் அமைப்பினர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இல்லத்தை முற்றுகையிட்டனர். அப்போது நீட் முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நீட் வினாத்தாள் முறைகேடுகளை அம்பலப்படுத்தும் வகையில் காரின் மீது ரூபாய் நோட்டுகளை கொட்டியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதையடுத்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவர்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் மறைந்த உறுப்பினர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்து இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தொடங்கியது. மறைந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி, எஸ் மாணிக்கராஜ், மதிமுக எம்பி கணேசமூர்த்தி உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கும் குவைத் தீ விபத்தில் இறந்த தமிழர்களுக்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. முதல் 2 நாட்கள் மட்டும் காலை 10 மணிக்கு கூடும் சட்டப்பேரவை 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை காலை மாலை என 2 அமர்வுகளாக கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் 8 நாள் நடைபெறும் நிலையில் கூட்டத்தில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவில் பாதியில் கைவிடப்பட்ட அமராவதி தலைநகர் கட்டமைக்கும் பணிகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆந்திர மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு தனது கனவு திட்டங்களை தீவிரப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். பதவியேற்ற பின் முதலாவதாக போலவரம் அணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி அரசால் கைவிடப்பட்ட தலைநகர் அமராவதியை கட்டமைக்கும் பணிகளை சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஜெய் அமராவதி என்று உணர்வு பூர்வ முழக்கங்களை எழுப்பினார்கள். உணர்ச்சி வயப்பட்ட சந்திரபாபு நாயுடு அமராவதி தலைநகருக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தில் மண்டியிட்டு வணங்கினார். பின்னர் பொதுமக்களிடம் உரையாடி குறைகளை கேட்டறிந்த அவர் முந்தைய ஜெகன்மோகன் தலைமையிலான கொடுங்கோல் ஆட்சியின் நினைவாக கட்டிட இடிபாடுகள் அங்கேயே அப்படியே வைக்கப்படும் என்றார். மீண்டும் கைவிடப்பட்ட பணிகளை தொடங்குவதற்கான அறிக்கையை தயாரித்து வழங்குமாறு சந்திரபாபு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள் தேர்வுக்கு முன்பே தனக்கு கிடைத்து விட்டதாக பீகார் மாணவர் அனுராக் யாதவ் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன் மூலம் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு தொடர்பான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நடைபெறும் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து உள்ளது. இந்நிலையில் பீகார் மாநிலம் சமஸ்திபூரை சேர்ந்த மாணவரான அனுராக் யாதவ் காவல்துறையிடம் எழுத்துப்பூர்வ வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் கோட்டாவில் இருந்து தான் வந்த நிலையில் தேர்வுக்கு முந்தைய நாள் இரவு நீட் வினாத்தாள் கசியவிட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள அமித் ஆனந்த் மற்றும் நிதிஷ்குமாரிடம் தனது உறவினர் அழைத்து சென்றதாக அனுராக் யாதவ் கூறியுள்ளார். அப்போது அவர்கள் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் விடைத்தாளை தனக்கு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னிடம் வழங்கப்பட்ட வினா விடைத்தாளை ஒரே நாள் இரவில் தான் படித்துவிட்டு தேர்வெழுத சென்றதாகவும் தேர்வறையில் அதே கேள்வித்தாள் வழங்கப்பட்டதாகவும் அனுராக் யாதவ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நீட் வினாத்தாள்கள் விலைக்கு விற்கப்பட்டது அம்பலமாகியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நுழைவுத் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகள் நடத்தும் பொறுப்பை மாநில அரசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், நீட் தேர்வு முறைகேடுகள் அம்பலமானதை தொடர்ந்து நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தேசிய தேர்வு முகமை இவ்விரு தேர்வுகளையும் நடத்துவதை சுட்டிக்காட்டியுள்ள ப. சிதம்பரம், நுழைவுத் தேர்வு முறைகேடுகளுக்காக இதுவரை யாரும் பொறுப்பேற்கவோ பதவி விலகவோ அல்லது பதவி நீக்கம் செய்யப்படாததோ ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்கள் இழந்துள்ள விலைமதிப்பற்ற ஓராண்டு காலத்தையும் பெற்றோர்கள் இழந்துள்ள பணத்தையும் யார் ஈடுகட்டப் போகிறார்கள் என்றும் ப. சிதம்பரம் வினவியுள்ளார். நுழைவுத் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகள் நடத்தும் பொறுப்பை மாநில அரசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ப. சிதம்பரம், மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வை நடத்தும் சுதந்திரம் மாநில அரசுகளுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல நுழைவுத் தேர்வு நடத்தும் பொறுப்பை மாநில அரசுகளுக்கே வழங்க வேண்டும் என கர்நாடக மாநில அமைச்சர் மது பங்காரப்பா வலியுறுத்தியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு அதிகமாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி கட்சி, இதனால் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. கும்பகோணம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்தன. கும்பகோணம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் மூப்பக்கோவில், ஏரகரம், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்திருந்த நெற்பயிர்கள் சாய்ந்தன. அறுவடைக்கு தயாரான நிலையில் பயிர்கள் சேதமடைந்தது விவசாயிகளை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஒரு நாள் மழையில் எங்கள் ஏரியா கிராமம் 3 கிராமத்தில் மூப்பக்கோயில், மேலக்காவிரி, ஏராகரம் இந்த 3 கிராமத்தையும் சுத்தமாக 450 ஏக்கர் கிட்ட தண்ணியில் எல்லாம் சாஞ்சி போச்சு சார். ஒன்றுமே இல்லை, சுத்தமாக தண்ணிக்குள்ளே கிடக்க. எங்களால் வடிய வைக்க கூட வழி இல்லை, வடிகால் வசதியே இல்லை எங்களுக்கு. அதனால் ரொம்ப மனம் உடைஞ்சிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 30,000 எங்களுக்கு செலவாயிருக்கு. எங்களுக்கு பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்ததாக கூறும் விவசாயிகள் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள உயர்தர சைவ உணவகத்தில் சாப்பிட்ட பெண் ஒருவருக்கு பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி கிடந்ததால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள அன்னபூரணா என்ற பெயரிலான உயர்தர சைவ உணவகத்தில் LIC முகவர்கள் அடங்கிய குழுவினர் சாப்பிட்டுள்ளனர். அப்போது அவர்களில் ஒரு பெண்மணிக்கு பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி கிடந்துள்ளதால் அந்த பெண் அதிர்ச்சியடைந்து உணவக பணியாளர்களிடம் காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது உணவக ஊழியர்கள் முறையாக பதிலளிக்காததால் சாம்பாரில் கரப்பான் பூச்சி கிடந்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே பொதுமக்கள் அதிகளவில் வருகை தரும் உணவகத்தில் பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்தது சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிகிறது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக MLA புகழேந்தி மறைவை தொடர்ந்து அங்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. மும்முனை போட்டி நிலவும் அங்கு ஏற்கனவே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி. அன்புமணி ஆகியோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் முன்பு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய
அவர் விக்கிரவாண்டி தொகுதியில் விவசாயிகளின் முக்கிய பிரச்சினையான நந்தன் கால்வாய் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பிரச்சினைகளை மையமாக கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறினார். பனை தொழிலாளிகளின் கோரிக்கைக்கு குரல் கொடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விக்கிரவாண்டினாலே நந்தன் கால்வாய் திட்டம்ன்றது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம். அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நம்ம முன்னின்று செயல்படுத்தி முடிச்சாலே பல நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு விவசாய நீர் வசதி அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம். விவசாயம் செழிச்சாலே போதுமே, எல்லா கிராமங்களும் செழிப்பாக இருக்கும். அது செழிக்கிறது மூலயமா கரும்பு விவசாயம் மேம்படும், நெல் விவசாயம் மேம்படும். இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கான தொழிற்சாலைகள் இல்லை, அதை மதிப்பு கூட்டு பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள் இல்லை. ஸோ அந்த தொழிற்சாலைகளையும் நாங்கள் மேம்படுத்துவோம். வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 24ஆம் தேதி நடக்கிறது. மனுக்களை திரும்ப பெற வரும் 26ஆம் தேதி கடைசி நாள். அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். உதகை அருகே பைன்மரக்காடு பகுதியில் புலி புகுந்ததால் பரபரப்பு நிலவுகிறது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று பைன்மரக்காடுகள் பகுதி. இங்கு உள்ளூர், வெளியூர் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசிப்பது வழக்கம். இந்நிலையில் பைன்மரக்காடு சுற்றுலா மையத்தில் புலி ஒன்று முகாமிட்டுள்ளது. இதனையடுத்து பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. புலி நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறிய வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் அரசு தேயிலை தோட்டம் அருகே அதிகம் உண்ட மயக்கத்தில் 3 காட்டு யானைகள் அயர்ந்து உறங்கின. அவைகளுக்கு மற்றொரு யானை பாதுகாப்பாக நின்றது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலியாஸ் கடை அரசு தேயிலை தோட்ட புல்வெளிகளில் யானை கூட்டம் சில நாட்களாக முகாமிட்டு உள்ளது. கேரள மாநிலம் வயநாடுக்கு செல்லும் இந்த பகுதி பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது. இங்கு யானைகளுக்கு அதிக அளவில் உணவு கிடைப்பதால் குட்டியுடன் 3 யானைகள் முகாமிட்டுள்ளன. காலை முதலே புல் வகைகளை ஒரு பிடி பிடித்த யானைகள் உண்ட மயக்கத்தில் உறங்கி போயின. அந்த யானைகள் உறங்குவதற்கு ஏதுவாக மற்றொரு யானை பாதுகாப்பாக நின்றது. சிறிது நேரம் படுத்து தூங்கிய அந்த யானைகள் மீண்டும் குட்டியுடன் உணவு உண்ண புறப்பட்டு சென்றன. காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடகத்தை கண்டித்து திருத்துறைப்பூண்டியில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை திறக்க மறுக்கும் கர்நாடகத்திற்கு எதிராக காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்படி திருத்துறைப்பூண்டி தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று கர்நாடகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நீரின்றி பயிர்கள் கருகிய போதும் கர்நாடகம் தண்ணீர் தர மறுப்பதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர். தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் கர்நாடகத்திற்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழு துணை போவதாகவும் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். காவிரி நீர் இன்றி கொள்கை சாகுபடி மகசூலை இழந்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு சிறப்பு நிதியை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தேசிய தேர்வு முகமை நடத்திய யுஜிசி நெட் தகுதி தேர்வின் நேர்மை தன்மையில் சமரசம் செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாலேயே அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியில் சேர்வதற்கான நெட் தேர்வை கடந்த 18ஆம் தேதி நாடு முழுவதும் சுமார் 9 லட்சம் மாணவர்கள் எழுதினர். தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தேசிய சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவு தகவல் அளித்தது. இதனால் இந்த தேர்வை ரத்து செய்வதாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் நேற்று அதிரடியாக அறிவித்தது. முறைகேடு நடந்திருக்க வாய்ப்புள்ளதாலேயே நெட் தேர்வை ரத்து செய்துள்ளதாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சக இணை செயலர் கோவிந்த் ஜெய்ஸ்வால் விளக்கம் அளித்துள்ளார். இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முறைகேடு நடந்திருப்பதற்கான சில அறிகுறிகள் தென்பட்டுள்ளன என்றும் அவற்றை இப்போதே வெளியிட்டால் விசாரணை நடைமுறைகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கோவிந்த் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். देखिए 83 सब्जेक्ट्स के एग्ज़ाम लिए गए थे उसमें काफ़ी कॉम्प्लेक्स प्रोसेस भी होता है और जो भी स्टेप लिए गए थे एनटी के द्वारा पहले के एक्सपीरियंस के द्वारा ताकि उसको और इम्प्रूव किया जा सके।
बट अगर कोई इशू है, दैट्स व्हाई आई एम सेइंग कि इट इज एट वेरी प्राइमा फेसी लेवल, गवर्नमेंट हैज टेकन प्रोएक्टिव स्टेप, नथिंग शुड बी कंक्लूडेड एट दिस लेवल, बट क्या स्टेप है, क्या उसमें फैक्ट इन्वॉल्व है, दैट इज अ मैटर ऑफ इन्वेस्टिगेशन. நீட் தேர்வை தொடர்ந்து நெட் தேர்விலும் முறைகேடு நடந்திருப்பதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட மோடி அரசின் ஆணவத்திற்கு கிடைத்த தோல்வி இது என்று கார்கே சாடியுள்ளார். இதற்கிடையே நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் தேசிய தேர்வு முகமை உயரதிகாரிகள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.